வாழ்க்கையில பணம் 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 அலையிற ஒரு பெரிய மகா கஞ்ச பிஸ்னாரி ஒரு நாள் அவருடைய BMW கார்ல போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். ஒரு பக்கமா எதிரில் வந்த வண்டி அடிச்சு அவருடைய கார் கதவு, அவர் கை ரெண்டுமே பிஞ்சு தொங்குது. அரை மயக்கத்தில் இருக்காரு. ஆம்புலன்ஸ் அங்க வருது. அவரை எடுத்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறதுக்காக முயற்சி பண்றாங்க. அவர் மயக்கத்திலிருந்து பாதி தெளிஞ்ச உடனே பார்த்து ஐயோ என் கார்னு கத்தினாராம். டாக்டர் சொன்னாராம், ஐயா நீ இப்ப காரை விட அதிகமா உன் கையை பத்தி கவலைப்படணும், கையை பாரியா அப்படின்னாராம். அவர் முதல்ல கை இருந்த இடத்த பார்த்துட்டு அது தொங்கிட்டு இருந்த பாரு, ஐயோ என் ரோலக்ஸ் வாட்ச்னாராம். சில நேரத்துல மனிதர்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டுமோ அதை பற்றி கவலைப்படாமல் தேவையில்லாதவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலையும் பக்தி இணைவதை பற்றி கவலைப்படாமல் வாழுகின்ற மனிதர்கள் இதே தவறை செய்கிறார்கள். காரையும் ரோலக்ஸ் வாட்சையும் தான் பார்த்துட்டு இருப்பார்கள். பக்தி சேரும் பொழுது வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணமும் புதுமை அடைகின்றது. ராமானுஜர்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு, சாமி நான் ஞானம் அடையணும், உயர்கதி அடையணும், ஏதாவது வழி சொல்லுங்கள். ராமானுஜர் கேட்கிறார், வாழ்க்கையில எப்போவாவது ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ அல்லது நபர் மேலேயோ உனக்கு ஆழமான காதல் வந்திருக்காப்பான்னு கேட்கிறார். ஆமா, ஐயோயோ இல்லவே இல்லை, நான் கட்ட பிரம்மச்சாரி, எந்த நபர் மேலேயும் எனக்கு காதல் வந்ததில்லை, நான் பற்றே இல்லாதவன், எந்த பொருள் மேலேயும் எனக்கு ஈர்ப்பே வந்ததில்லை. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு பக்தி வராது போடா அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் நமக்கு. ரொம்ப அழகா சொல்றாராம், எப்போவாவது ஒரு முறையாவது தன்னை மீறி நம்மை பற்றி நம்ம ஒரு கருத்தை வச்சுட்டு ரொம்ப ஸ்டடியா ரிஜிடா இருப்போம், அட்டென்ஷன்லயே இருப்போம், மனதளவுல அட்டென்ஷன்லயே இருப்போம். அந்த மாதிரி உணர்வில இருந்து அதனால்தான் சில நேரத்தில் சிரிக்க கூட தயங்குவோம். சாமி நிறைய பார்த்திருக்கேன். எப்பெல்லாம் நான் கிராமங்கள் பகுதியில் சத்சங்கங்கள் நடத்துறோம்னா மக்கள் ஏதாவது ஒரு ஜோக் சொன்னா கூட இல்ல அதை கேட்டா கூட உடல் முழுவதும் சிரிப்பார்கள். ஆனா அது கொஞ்சம் ஒரு மாநகராட்சி அளவுக்கு மாறுச்சுன்னா உடம்பு சிரிக்காது, முகம் மட்டும் சிரிக்கும். அதுவே ஒரு மெட்ரோபாலிட்டன் இல்ல காஸ்மோபாலிட்டன் சிட்டியா மாறுச்சுன்னா வெறும் அந்த பல் மட்டும்தான். எனக்காக சிரிப்பது காரணம், காலப்போக்கிலே மனிதர்கள் உடல் முழுவதையும் சுகத்தை அனுபவிப்பதை, ஆனந்தத்தை அனுபவிப்பதை மறந்து விட்டார்கள். ரிஜிட் ஆயிட்டோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வாழ்ந்து வாழ்ந்து. இன்னொன்னு, சிரிச்சாலே யாராவது நம்மளை ஏமாத்திருவார்கள்னு நினைக்கிறது. இல்ல சிரிச்சா இல்ல ஓப்பனா இருந்தோம்னா, சிரிக்கிறதுன்றது வேற ஒன்றும் இல்ல, நம்ம பாடி லாங்குவேஜால ஓப்பனா இருக்கிறது. நம்ம பாடி லாங்குவேஜால ஓப்பனா இருந்தோம்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை குறைவாக எடை போட்டு விடுவார்கள் ஒரு கருத்து. அதனால பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலுமே இந்த அட்டென்ஷன்லயே இருந்து நம்மள க்ளோஸ்டாவே வச்சிருப்போம், திறக்க மாட்டோம். க்ளோஸ்டாவே வச்சிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே வாழ்க்கை பழக்கமாக மாறிவிடும். எந்த ஒரு பொருளுக்கும் நபருக்கும் நம்மை திறக்க மாட்டோம். ஒரு ரிஜிடான இறுக்கமான வாழ்க்கையாக மாறிவிடும். உண்மையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்கும் நம்மை திறக்காமல், எந்த ஒரு நபருக்கும் நம்மை திறக்காமல் வாழ்வது ரிஜிடான இறுக்கமான வாழ்க்கை. ஏதாவது ஒரு பொருளுக்கு, ஒரு நபருக்கு மட்டும் நம்மை திறப்பது இல்லற வாழ்க்கை. பிரபஞ்சத்திற்கே நம்மை திறந்து வைப்பது பக்தி வாழ்க்கை. பிரபஞ்சம் முழுமைக்கும் நம்மை திறந்து வைத்து பிரபஞ்சம் முழுவதோடும் நம்மை இணைத்துக் கொண்டு மலர்வது பக்தி வாழ்க்கை.